நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு பையனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. எல்லாரும் வந்தாச்சு. அப்போ என் வீட்டுல மட்டும்தான் பாக்கி. ஏழுமலை, இந்த ஊரை நாங்க காப்பாத்துவோம். டான்ஸ் மாஸ்டர் எங்கடா? யார் நீங்க? எங்க சேனாதிபதி உன்னை கூட்டு வர சொன்னார். என்ன பார்க்கணும்னா அவரை வர சொல்லு. ஏய், என்னடா லுக்கு விடுற? என்னடா? கொஞ்சம் பொறுமையா இருக்கு தம்பி, அவசரப்படாதீங்க. தம்பி, சேனாதிபதி இந்த ஊர்ல பெரிய ஆளு. நீங்க அங்க போறதா நல்லது. ஆமா குரு, பெரியவர் சொல்றது சரிதான். ஒருவேளை என்கொயரி பண்ணா நம்ம யாருங்கிறது வெளியே தெரிஞ்சு போகும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. வர. வணக்கம். அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக நீதான் மாஸ்டரா? நான் ஏதோ 60 வயசு கிழமால இருப்பான்னு நினைச்சேன். 20 வயசு பழமால இருக்கான். டான்ஸ் எங்கேயா கத்துக்கிட்ட? திருப்பாச்சியில. ஆட்டத்தை பத்தி கேட்டா அருவாசீர் எடுத்து சொல்றான். யோ மாஸ்டர், நீ உன் கூடாரத்தை இழுத்து மூடிட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிடியா? எங்க அஞ்சலிக்கு எப்பப்ப போர் அடிக்குதோ அப்பப்ப டான்ஸ் கத்துக்கிடு. முடியாது. சும்மா இல்லையா, 1 லட்ச ரூபா வாங்கிக்க. உயிருக்கு மேலான கலையும் உண்மையான கலைஞனும் வீட்டில் எறிகிற லாந்தர் விளக்கு இல்ல, வானத்தில் இருக்கிற சூரியன். அத தனிப்பட்ட ஒரு மனுஷன் வலை வீசவும் முடியாது, விலை பேசவும் முடியாது. அட போய, கலையாவது கலைஞனாவது. இந்த காக்காவளி பந்தவன் கை கால ஆட்டுவானே, அதுக்கு பேர் தானே பரதம். கண்ணுல பார்வை இல்லாதவ வானவில பத்தி விமர்சனம் பண்ணா அவனை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. தாதா, இந்த லொல்லு பேசுறதெல்லாம் விட்டுட்டு நாளையில இருந்து ஒழுங்கு மரியாதை என் வீட்டுக்கு வந்து சதி சொல்லணும். இல்ல உன் விதி மாறிடும். நாணயத்துக்கு 2 பக்கம், என் நாட்டியத்துக்கும் 2 பக்கம். ஒன்னு அபிநயம், இன்னொன்னு ஆண்மை. அது தெரியாம என்ன மிரட்டி பார்க்காதீங்க. தம்பி, கோவப்படாதீங்க. எங்க அஞ்சலி பரதநாட்டியம் கத்துக்கூடாதா? பரதநாட்டியத்துல அபிநயம் மட்டும் இல்ல, ஆன்மீகமும் இருக்கு. தேக அசைவு மட்டும் இல்ல, தெய்வீகமும் இருக்கு. கோடி கோடிய பணம் இருந்தாலும் நாம தான் கோயிலுக்கு போகணுமே தவிர கோயில் நம்ம வீட்டுக்கு வராது. வர. ஏய் நில்ல. அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக. இந்த சேனாதிபதி கோட்டை ஒரு சிலந்தி வேலை மாதிரி. இதுக்குள்ள வந்த எவனும் செலுத்தி வெளியே போன சரித்திரம் இல்ல, தெரியுமா உனக்கு? தாயோட கர்ப்பத்தில் இருக்கிறப்பவே பத்ம வியூகத்தை உடைக்க கத்துக்கிட்ட அந்த அபிமன்யுக்கே நான் அப்ப. ஏய், நான் அவுத்துறேன். வா. ஜிம்மி போ. அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக நாய் அவுத்துறேன். நாய் போக மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டு நாய்க்கு தெரிஞ்ச மரியாதை கூட உங்களுக்கு தெரியல. முதல்ல அதை கத்துக்குங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணு நாட்டியத்தை கத்துக்குவா. எதுக்கு? சூப்பர் செலக்ஷன் மாஸ்டர். எதுக்கு மாஸ்டர் மறைக்கிறீங்க? உங்க வைஃப் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வைஃபா? ஆமா. என்ன இதுல? நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? உங்க வைஃப் லக்ஸோ போட உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க. வாங்க மாப்பிளே. வணக்கம். வாங்க. ஹாய். ஹலோ அத்தா. எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்பா, உன் பையனை குளிப்பாட்டி தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏய், வெளியில எல்லார்கிட்டயும் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னியா? ஆமா,
நான் மச்சினிச்சி தானே? மச்சினிச்சியா? இறந்து போனே எங்க அக்கா இடத்துக்கு நான் சொந்தம் கொண்டாடுறதுல என்ன தப்பு? இது பாரதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை, சந்தியாவோட ஆசையும் நியாயமாப்படுது. அக்கா குழந்தைக்கு தங்கச்சியே சித்தியா வந்துட்டா பாசமும் குறையாது, பந்தமும் விட்டு போகாது. என் பேரனுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். என்ன மாமா பேசுறீங்க? என் லட்சுமி கூட நான் வாழ்ந்தப்போ இந்த பூமியே எனக்கு சொர்க்கமா தெரிஞ்சது. அவளுக்கு கொள்ளி வச்சன்னைக்கு நான் செத்துட்டேன். செத்து போன எனக்கு எதுக்கு கல்யாணம்? நாளைக்கு என் மகன் பெரியவனாயி எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு என்னை பத்தி பெருமையா பேசணும். அதுக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கணும். தயவுசெய்து மறுபடியும் இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நம்ம குருவுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு 2 சுத்தி தெரியுது. ஆனா இங்க வர டிக்கெட்ல ஒண்ணு கூட என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குதப்பா. எப்படா தெரியும் பாப்பா? கொத்தி போட்ட அம்மியில பிச்சு போட்ட ஆம்லெட் மாதிரி உனக்கு ஒரு மூஞ்சி, அழுகுன குடமுழாக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு மூக்கு. இத பாருப்பா, கொஞ்சம் பத்தி பேசாப்பா, மனச பத்தி பேசு. இங்க வா. இதை விட நல்ல மனசு இருக்கிற அஞ்சலிக்கே காதல் கை கூடல. ஹலோ, நான் எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் இல்ல. எதையாவது நினைச்சா சாதிக்காம விட மாட்டேன். எங்க குரு இமயமலை மாதிரி எப்பேற்பட்ட புயல் அடிச்சாலும் அசைக்க முடியாது. பொம்பளை நினைச்சா இரும்ப கசக்கி கரும்பு சக்கரையா மாத்திடுவா. சேலஞ்ச். சேலஞ்ச். வாங்க மச்சான், வாங்க மச்சான். குரு குரு குருங்கடா. என்னடா பாம்பை பார்த்த மாதிரி ஓடி வர்ற? டேய், நாகலிங்கம் இந்த ஊருக்கு வந்திருக்கான்டா. நாகலிங்கம்? ஆமா, நாம இங்க இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வா, குருட்ட போய் சொல்லலாம். டேய் டேய், வேண்டாம்டா வேண்டாம். இப்பதான் அவர் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அவர் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஏதாவது விபரீதம் ஆயிடும். நம்ம சொல்லாம இருக்கிறதாண்டா நல்லது. எப்பவும் என் கூடவே இருக்கலாம்லப்பா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமா? உப்பு கொடு. மச்சான், நீ உங்க அக்கா பாய்க்காக எப்போ அங்கேயே இருந்துடுற. 1000 தான் எங்க அக்கா மகளை நான் சந்தோஷமா பாத்துக்கிட்டாலும் தாய் இல்லா புள்ள. பெத்த அப்பா நீயாவது அவ கூட இருக்குன்னு ஆசை இருக்காத என்ன? அடிபட்ட புலி ஒண்ணு தப்பிச்சு போயிருச்சு. அது கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க வர முடியாது. ஏண்டா குழந்தை அழுகுது? பால் இல்ல, பசியில அழுகுது. ஏன் திடீர்னு குழந்தை அழுகையை நிறுத்திருச்சு? மூச்சு விடாம அழுதா இதையும் நின்னு போயிடுமேனுதான். சின்ன குழந்தை சாப்பிடலன்னா நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு பாடி அம்மா சோறு ஊட்டுவாங்க. நிலா வராதுன்னு அந்த தாய்க்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் பொய் சொல்லி ஊட்டி விடுவாங்க. அதே மாதிரி எனக்கு பால் வராதுன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் குழந்தை அழுகிய நிறுத்ததான் நான் இப்படி பண்ணேன். டேய் மனோகரா, போற வேகத்தை பார்த்தா இவன் நம்ம குருவையே கவுத்திருவா போல இருக்கே. பாப்பா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நான் கேக்குறேன், குழந்தைக்கு பாலு எப்படி? வாடா செல்லம், வா 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 உட்கார். அஞ்சலி, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தமா? திவாகர் தான் உன் மாப்பிள்ள. ஹாய் அஞ்சலி. அஞ்சலி, என்னடா தம்பி, உன் பொண்ணு போற வேகத்தை பார்த்தா என் பையனை பிடிக்கல போல இருக்கு. ஐயோ இல்லக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. கல்யாண விஷயம் இல்ல, அதான் வெக்கப்பட்டு போயிருப்பா. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. நான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்.
என்னம்மா பொண்ணு பார்க்கும்போது எழுந்து வந்துட்ட? இதை என்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணீங்களா? அப்பா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. என்னம்மா இந்த கல்யாணம் நடக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? அத பாக்குறதுக்கு நான் உயிரோட இருந்தா தானே? சரிம்மா சரி, எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். நீ அமைதியாரு, அதுதான் நீ எனக்கு கொடுக்குற பரிசு. மச்சா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தா முகூர்த்த தேதியை குறிச்சிடலாம் போல இருக்க. அது ஏன் ரத்தம்? நான் சொன்ன வார்த்தையை மீறுமா? அக்கா, ஊருலகம் அசந்து போற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுற. மாப்பிள்ளைக்கு வரதட்சணை எவ்வளவு வேணும்? நீ 1000 கோடி அள்ளி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். வேற என்னக்கா வேணும்? தலை வேணும்டா. அந்த ஏழுமலை தலை வேணும். அவன் தலைய வெட்டி என் காலடியில நீ வைக்கணும். சபாஷ்கா. என்னோட வைராக்கியத்தை நீ வரதட்சணையா கேட்டுட்ட. இப்ப சொல்ற, உன் மகைய பொண்ணு கழுத்த தாலி கட்டுற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது அந்த ஏழுமலை தலை உன் காலடியில கிடக்கும். ஓம் சுபஸ்வாஹா ஓம் பூர்வஸ்வஸ்வாஹா பிதுர்தேவதாப்ஜோ நமஹ சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. குழந்தைங்க அக்ஷத போடணும். குழந்தைய அழைச்சிட்டு வர போயிருக்காங்க. என்ன கோத்திரம்? விஷ்ணு கோத்திரம். உங்க மனைவி பேர்? லக்ஷ்மி. வீட்டுல குழந்தைய காணல குரு. குழந்தை காணுமா? ஹேய், என்ன சொல்ற? ஆமா குரு, வீடெல்லாம் தேடி பார்த்தேன் குரு, குழந்தை காணல குரு. தங்கக்குட்டி, அம்மா சொல்லுடா. சொல்லு சொல்லு சொல்லு. அம்மா அம்மா சொல்லு. அஞ்சலி, அம்மா. இது யார் குழந்தை? ஏன் மக? உன் மகனா? ஆமா, இவ டான்ஸ் மாஸ்டர் பையன். அவர் எனக்கு புருஷனாயிட்டா இவ எனக்கு மகன் தானே? அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி? பட்டத்து இளவரசிக்கு பரதேசமா வாரிசா? சச்சா, சொன்ன வாயை பெனால ஊத்தி கழுவு. உனக்கு திவாகருக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்கு, மறந்துட்டியா? அந்த கல்யாணம் வேண்டான்னு அப்பவே நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேனே. தாயில பொண்ணுன்னு அதிகமா பாசம் காமிச்சு தப்பா போச்சு. கண்டவன் புள்ளைய வச்சு கொஞ்சிட்டு உட்காந்துருக்க. கொண்டா மாமா. மாமா. மனோர், டேய் மனோர். ஹேய், குழந்தை கிடைக்கலையா? குழந்தை இன்னும் கிடைக்கலையா? இது யாரோட குழந்தை? என் மக. ஏண்டா பெத்த பிள்ளைக்கு அப்பனா இல்லாம இடையில என்ன புரோக்கர் வேலையை பாக்குற? மரியாதையை பேசு. டச்சே, இவனுக்கு என்னடா மரியாதை? பணக்கார பொண்ணு பிள்ளைய கொடுத்து அம்மா அம்மான்னு கூட வச்சு சென்டிமெண்ட் உருவாக்கி வாழ்க்கையில செட்டில் ஆகலான்னு பாக்குறியா? பணம் சம்பாதிக்க இது நல்ல ரூட்ரா. அம்மா, பையனுடைய உண்மையான அம்மாங்க. அவளே வச்சு ஏதாவது புது ரூட்ல பணம் சம்பாதிக்கிறியா? குழந்தை கொடு. என்னடா முறைக்கிற? கொடுக்கலனா குழந்தை உள்ள கொண்டு போங்க. ஏய் அஞ்சலி, ஆமா நீ எதுக்கு இங்க வந்த? நானும் உங்க கூடவே வரேன். போதும் தாய் உன் சகவாசம். நீ வர்றதுக்கு முன்னாடி எங்க குரு பாட்டு பரதம்னு நிம்மதியா இருந்தாரு. புண்ணியவதி, நீ காலை வச்ச கதை கண்டர் ஆயிடுச்சு. இப்போ நாங்க ஊரை விட்டே போய்கிட்டு இருக்கோம். மாஸ்டரையும் அவர் மகனையும் பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். நீ ஒண்ணு சரியா புரிஞ்சுக்கணும். என் பொண்டாட்டி இறந்து போகல, என் குழந்தை ரூபத்துல என் கூடவே இருக்கா. இங்கிருந்து போயிட. அத்தா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அஞ்சலி போற பார். வண்டியா ரசிக்கிறோம், புறப்படுங்க போங்க.
நடரா நடரா சிவப்பு கொடியை காட்டுறான் காட்டுறான். மரியாதை அஞ்சலி ஒப்படைச்சா உன்னை உயிரோட விடுறான். வேணா வெளியே. ட்ரெயின் ஒரு இன்ச்சு கூட நகராது. இறங்குடா கீழே. ஒரு நிமிஷம் டைம் தரோம். அதுக்குள்ள நீ கீழே இறங்கல, ட்ரெயின் மேல பாம்பு போடுவோம். ஒன்னோட சேர்ந்து எல்லாரும் காலி. ஓடா கீழே. போட்ட வேணா. குரு, குழந்தையை பாத்துக்க. அவன் டாட் மாஸ்டர் இல்ல, ஏழுமலை. ஏழுமலை. நடந்து வரும்போதே புயல் வர்ற மாதிரி இருக்கு. யார் நீ? அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உங்க அப்பா பேர் என்ன? நாகலிங்கம். நாகலிங்கம்? நீ நாகலிங்கத்துடைய பொண்ணா? அறிவு இருக்கா உனக்கு? ஏய், என்ன தைரியம் இருந்தா எங்க குரு கிட்ட நீ டான்ஸ் கத்துக்க வந்திருப்ப. உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அவன் எப்படி பட்டவன்னு தெரியுமா? போயிரு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. எங்க அப்பா என்ன பண்ணாரு? என்ன பண்ணல. உங்க அப்பனால எங்க குருவோட நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சு. இந்த ஊரை நாங்க காப்பாத்துவோம். நீங்க எதுக்காக என்ன வளர்த்தீங்களோ அது கைகூட நேரம் வந்தாச்சு. தவறி போன கிரீடம் மறுபடியும் நம்ம தலைக்கு வரணும். அறுவடைக்கு நான் தயாரா இருக்கேன்.
போய் அந்த காளிங்கராணிக்கு சொல்லுங்க. வா ரொம்ப தைரியமா தனியா வந்திருக்க, என்ன விஷயம்? எங்க ஊரு நரசிம்மசாமி கோயிலுக்கு 1400 ஏக்கர் பூமி இருக்கு. அதுல ஒரு போக நெல்லும் கரும்பு விளைஞ்சாலே வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வருமானம். கோயில் உண்டியல் வசூல் 5 லட்சம் ரூபாய். வருஷத்துக்கு 30 லட்சம்னா 20 வருஷத்துக்கு 6 கோடி ரூபாய். அத வட்டியோட சேர்த்து எங்க ஊர் தலைவர் வெங்கடாஜல ஐயா கிட்ட நீங்க ஒப்படைக்கணும். என்னடா செத்து போன சொத்து விஷயத்தை கணக்கு போட்டு காட்டுற? அது மட்டும் இல்ல, எந்த இடத்துல வெங்கடாச்சலையா நெஞ்சு மேல கால் வச்சீங்களோ அதே இடத்துல அவரு காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும். இன்னொன்னு, சாமி ஊர்வலத்தில் நீங்க மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுனால நரசிம்மசாமி கோயில் முன்னாடி 1000 தோப்பு கரணம் போடணும். போடலன்னா உன் தலையை வெட்டி கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? ஏழுமலை. தயவுசெய்து சொல்றேன், லட்சுமி சொன்னதை மனசுல வச்சுக்க வேண்டாம். நீங்க என் குழந்தை பார்க்காம ஊருக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த போலீஸ் பாதுகாப்போட மட்டும் போகாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படி போனா என்ன ஆகும்ப்பா? அந்த நாகரிகத்தோட ஆளுங்க நீங்க புறப்படுற நாளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்தது. அதனால தான் சொல்றேன். வேணா நான் உங்களுக்கு துணையா நான் வரேன். சொல்லுங்க நீ. ஏன் உன் பொண்டாட்டி சொன்னதை உண்மையாக்கலாம் பாக்குறியா? உன் துணை இல்லாம எங்களால வெளியே போக முடியாதா? அங்கிள் அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சித்தப்பாயும் கூட்டு போலாம் அங்கிள். ஏய் வாய் மூடுறா. எல்லாம் கிளம்புங்க. போ. வாங்க வாங்க, லேட் ஆயிடுச்சு. வரப்படலாம் வாங்க. சீக்கிரம் வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, தயவுசெய்து சொல்றேன், நான் உங்களை போக விட மாட்டேன். ஏழுமலை, மரியாதையை வழிவிடு. இல்ல இந்த வீட்டுக்கு நாங்க வரது கடைசி முறையா இருக்கும். பாய் சித்தப்பா. சித்தப்பா போயிட்டு வரேன் சித்தப்பா. ஜீப்படுங்கடா. ஏழுமலைக்கு பிறந்த சிங்கக்குட்டியை போய் பார்க்கணும். ஏழுமலை வா போலாம். நாகலிகத்து ஆளுங்க நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இன்னைக்கு தான் நாள் குறிச்சிருந்தா அவங்க பழி வாங்குற முதல் ஆள் நானா தான் இருக்கும். எனக்கு பாதுகாப்பா வரமாட்டியா? வரேன்பா, ஆனா வீட்டுக்குள்ள வர மாட்டேன். ஐயோ என் செல்போன் விட்டுட்டப்பா. எங்கடா விட்ட? அந்த லூசு கிட்ட. என்னங்க அந்த செல்போனோட விலை 20,000 ரூபாய். ஆமா. போகட்டும் விடுங்க. பரதன் ராமரோட செருப்பை வச்சு ஆட்சி செஞ்ச மாதிரி உங்க தம்பி உங்க செல்போனை வச்சு சந்தோஷமா இருக்கட்டும். அப்பா போன் கொடுங்கப்பா போன். எதுக்குடா? சித்தப்பா போன் பண்ணு போன் அப்பா. ஹலோ சித்தப்பா என்ன பாபு? ரயில் ஸ்டேஷன் போற வழியில எங்களை யாரோ கொல்ல வராங்க சித்தப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. சீக்கிரம் வாங்க சித்தப்பா. என்னப்பா என்னாச்சு? ஏன் நிறுத்திட்ட? இல்ல பாபு என்ன பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறானா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன். அழக்கூடாது. வாங்க போடுங்க.
நீங்க இருங்க தைரியமா இருங்க. ஆ, இருங்க. இருங்க. ஒண்ணு எடுங்க எடுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க போயிட்டு வாங்க. ஏழுமலை எங்களை மன்னிச்சிருப்பா. உன்ன மாதிரி தம்பி கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஐயோ அப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீ நல்லா இருக்கணும்பா. எங்க ஞாபகம் இருக்குமா? உன் பிள்ளைக்கு இதை போடுப்பா.